அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்முருகன் சேனல். இந்த வாரம் ராயன் படத்தோட சேர்ந்து இன்னொரு மலையாள படமும் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. தமிழ்நாட்டிலே நல்ல ஒரு வரவேற்பு பெற்று ஓடிக்கிட்டு இருக்க படம். அந்த படம் தான் லெவல் கிராஸ். இந்த படம் ஆசிஃப் அலி, அமலா பால், ஷராஃபுதீன் இப்படின்னு சொல்லி மலையாளத்தில் முன்னணி நடிகர்கள் அறியப்படுறவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லராக ஒரு நல்ல பரபரப்பான 1.25 மணி நேரத்தில் குயிக் வாட்சாக பார்க்கக்கூடிய அளவில் இங்கிலீஷ் அப்டேட்லோட நம்ம ஊர்லேயும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸு. அப்புறம் நிறைய பேர் இந்த படத்தை ரிவ்யூ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூவில் பல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த படம் அந்த ஹைப் அண்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்க்குலாம் ஒர்த்தா இல்லையான்றதை நம்ம ரிவ்யூவோட கடைசியில் சொல்கிறோம். அதனால் நம்ம ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டர்களில் வரும்போது தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த படங்கள் 18+ குழந்தைங்களோட பார்க்கலாமான்னு கால் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இப்போ மலையாள படங்கள்லாம் தமிழ்நாட்டில் சமீப காலங்களில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுட்டு வருது. இப்போ கூட சமீபத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதில் கூட குணா படத்தோட பாட்டு ரெஃபரன்ஸ் வச்சு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அந்த வரிசையில் இந்த படமும் லெவல் கிராஸ் படமும் ஒரு நல்ல ஒரு வசூலை குவிக்கும். தமிழ்நாட்டிலையும் சரி உலக அளவிலையும் மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவ் நியூஸ் பெற்றுட்டு வந்த படம். ஸோ அதனால் நம்ம நேரத்தை கடத்தாமல் படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு ஆளாரவமற்ற வனாந்திரமான ஒரு பாலைவனம் மாதிரியான ஒரு பகுதியில் ஒரு லெவல் கிராசிங். அதில் ஆளும் வரமாட்டாங்க. ட்ரெயின் கூட்ஸ் ட்ரெயின் எப்போயாவது ஒரு வாட்டி பேசஞ்சர் போகிற ட்ரெயின் கிராஸ் ஆகும். அந்த ஒரு கேட்டை கேட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேட் கீப்பர் மாதிரியான அங்கே யாருமே போயிருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு வழி இல்லாத ஒரு லெவல் கிராசிங் கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு கேட் கீப்பராக அந்த ரயில்வேஸில் டிபார்ட்மெண்ட்டில் நியமிக்கப்பட்டிருக்கவர் தான் ஆசிஃப் அலி. அவர் மட்டும்தான் அங்கே ஒரு ரூம் மாதிரி பக்கத்தில் கொடுத்துருக்க ஒரு ரூம் மாதிரி அந்த லெவல் கிராஸை ஒட்டி அந்த ரூமில் தங்கியிருக்கிறாரு. அப்படி அவர் மட்டும் தங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரெயின் மூவ் ஆகும்போது பேசஞ்சர் ட்ரெயின்லேருந்து ஏதோ ஒரு உருவம் விழுந்ததை பார்க்குறாரு. அவர்கிட்ட போய் அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகி போனதுக்கப்புறம் அதை போய் பார்த்தா அது ஒரு பெண் உருவம். அது யாருன்னு பார்த்தா அது அமலா பால் ஹீரோயின். அவங்கள தூக்கிட்டு போய் ரூமில் வச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு மயக்கம் தெளிவிச்ச அப்புறம் அவங்க கதையெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க கதையெல்லாம் இவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் திடீர்னு எதிர்பாராத சம்பவங்கள்லாம் அந்த ஏரியாவில் வச்சு நடக்குது. அந்த லெவல் கிராசிங் கிட்ட அந்த வீட்டுக்குள்ளே வச்சு நடக்குது. அது என்ன, இவங்க வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த சம்பவம் எதுன்றது பல எதிர்பாராத மிஸ்ட்ரி நிறைஞ்சு விறுவிறுப்பான கிளைமேக்ஸோடு முடிகிற பேலன்ஸ் ஆரம்பித்த கதை தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இனி இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் மொத்தம் 3 கேரக்டர் தான். அது இல்லாமல் அந்த வனாந்திர பகுதி 4வது கேரக்டராக படத்தில் அதுவும் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அளவுக்கு போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. படம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், சொன்னால் ரிவீல் ஆகிடும். ஸோ படத்தில் அந்த 3 கேரக்டர் ஆசிஃப் அலி கேட் கீப்பர் வருவார். அமலா பால் அந்த லேடியாக வருவாங்க. அந்த அமலா பாலை தேடி வர அவங்க ஹஸ்பண்ட் கேரக்டரில் ஷராஃபுதீன். இவங்க 3 பேர் தான் படத்தில் மொத்த கேரக்டர்ஸுமே. இப்படி ஒரு 3 கேரக்டர் வச்சு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு ஒரு படத்தை மிஸ்ட்ரி நிறைஞ்சு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே அமைச்சு இயக்கி வெற்றி பெற்றிருக்க அறிமுக இயக்குனர் அஷ்ரஃப். அவர் அறிமுக இயக்குனர்னே அஷ்ரஃப் அய்யூப். அவர் அறிமுக இயக்குனரே சொல்லக்கூட முடியாத அளவுக்கு சிறப்பான ஒரு படத்தை இயக்கி நல்ல ஒரு மலையாளத்தில் இந்த வருஷத்தில் இன்னொரு சிறப்பான படம் தமிழ்நாட்டிலையும் ஓடக்கூடிய ஒரு படத்தையும் கொடுத்துருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். உலக அளவில் மலையாள படங்கள் வரவேற்பு பெற்றோம். இப்போ தமிழ்நாட்டிலையும் வரவேற்பு பெறுது. அந்த வகையில் இந்த படத்தையும் கண்டிப்பாக நல்ல ஒரு வசூல் 100 கோடி வசூலுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியான ஒரு படம் தான் இது. அந்தளவுக்கு கொடுத்துருக்க மொத்த குழுவுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தோட முதல் 40 நிமிஷம் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் படம் ஜெட் ஸ்பீடில் போகும். ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு, மிஸ்ட்ரி மேலே மிஸ்ட்ரி கலந்து நம்ம எப்படி 60களில் புதிய பறவைன்னு ஒரு படம் தாதா மிரேஷன் சொல்லி மிகப்பெரிய லெஜண்ட் இயக்கின படம். அந்த படம் நடிகர் திலகமும் ஒரு நாட்டிய தாரகையான மிகப்பெரிய நடிகை சரோஜா தேவி அவர்களும் மிகப்பெரிய வித்தியாசமான ரோலில் மிஸ்ட்ரி ரோல் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வர மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணி படத்தில் நம்ம சீட்டேச்சர் எல்லாரும் கொண்டு வந்திருக்காங்க. படம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், சொன்ன ரிவீல் ஆகிடும். ஆசிஃப் அலி தான் கிரேட் கீப்பராக வித்தியாசமான கேரக்டரில் மிரட்டியிருக்காரு. அவர் கேரக்டரை எப்போவுமே சிறப்பாக பண்ணுவார். இந்த படத்தில் இன்னொரு வாட்டி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அமலா பால் அவங்க சிறந்த நடிகை, பல விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் ஒன்ஸ் அகைன் நிறைவேற்றிருக்காங்க அவங்க கேரக்டரை. மிஸ்ட்ரி நிறைஞ்ச கேரக்டர் அவங்கள சுற்றி தான் நடக்கும். அதை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் கிரே ஷேடு மாதிரியான கேரக்டர் நிறைஞ்ச ஒரு டோனில் இருக்க கேரக்டரில் ஷராஃபுதீன். அவரும் சிறந்த நடிகர். அவரும் இந்த படத்தில் கொடுத்துருக்க கேரக்டர் நல்லாவே சிறப்பாக பண்ணியிருக்காரு. 3 பேரும் அவங்க கேரக்டரை நல்லா பண்ணி படத்தை வேறு லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம்.
அது இல்லாமல் அந்த லொக்கேஷன் வந்து பாலைவனம் மாதிரியான ஒரு பகுதி, தண்ணிக்கு கஷ்டம் அப்படின்றதெல்லாம் நல்ல ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக கொண்டு வந்திருக்காங்க. பல விருதுகள் கிடைக்கும் அந்த செட் ப்ராப்பர்ட்டிக்கு. நல்ல லொக்கேஷனு, லைவ் லொக்கேஷனில் போய் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு டே லைட்டில் நல்ல ஒரு சினிமோட்டோகிராஃபருக்கு வந்து சேலஞ்சிங்கான விஷயம். எப்படி நம்ம ஹாலிவுட் படங்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவில் அந்த பாலைவனம் மாதிரியான பகுதியை வந்து சிறப்பாகவே காட்சிப்படுத்தியிருக்காரு சினிமோட்டோகிராஃபர். அவருக்கு நான் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். மியூசிக் வந்து விஷால் சந்திரசேகர். படத்துக்கு தேவையான மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸு, ட்விஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே எலிவேட் பண்ணுறதுக்கு மியூசிக் வந்து பிஜிஎம் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாட்டும் படத்தில் கேட்கக்கூடிய அளவில் நல்லாவே பண்ணியிருக்காரு விஷால் சந்திரசேகர். அவர் தமிழ் மியூசிக் டைரக்டர் தான் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். எடிட்டிங்கும் நல்லா இருக்குது. படம் ஆஹா மைனஸ் இல்லைனா சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு 40 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. ஸ்லோ போன் த்ரில்லராக போகிற மாதிரி போக போக தான் படம் ஜெட் ஸ்பீடுக்கு போகுது. அந்த ஒரு 40 நிமிஷத்தை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணி அது கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். மொத்தம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் தான் படம். அதில் இந்த 40 நிமிஷமே நமக்கு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. இது சின்ன ஒரு லேகிங் நமக்கு தெரியுது. அது எல்லாராலையும் உணர முடியும். அதை தாண்டிட்டா படம் நல்லா ஒரு சிறப்பானதாக போகுது. இதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அதெல்லாம் சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. என்னென்னா தண்ணி பிரச்சனை எவ்வளோ இருந்தால் அமலாபால் வந்து தண்ணியை வேஸ்ட் பண்ணி நிறைய குடிக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் வரும். அப்புறம் ஓடுற ட்ரெயின்லேருந்து அவங்க திடீர்னு விழுந்துற மாதிரியான கதைகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் எழுந்து வரும்போது லேசான அடியோட அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணால் சரியாக வர அளவுக்குடியான சின்ன மாதிரி கட்டு மாதிரி கூட போடாமல் அந்த காயத்தில் லேசாக அந்த ரத்த காயம் மட்டும் இருக்க மாதிரி போட்டிருக்கிறத கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அதில் ஒரு கட்டு மாதிரியான போட்டு வச்சிருந்தா கூட கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கலாம் அந்த ஒரு சீனை. அது கொஞ்சம் பார்த்துருக்கலாம். அது இல்லாமல் லேண்ட்லைன் வந்து ரயில்வேஸில் கொடுத்துருக்க லேண்ட்லைன் மாதிரி வரும் காட்சியில். அது வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் மட்டும் ட்ரெயின் எத்தனை மணிக்கு வருது லேட் மட்டும் வரும். இங்கே ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது மழை நேரம் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அவுட் கோயிங்க்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்க மாதிரி தெரில. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். ஏன்னா இது ஆள் யாரும் பெற்ற ஒரு ஏரியா, வேறு யார்கிட்டையும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து பாஸ் பண்ண முடியாது. அந்த ஏரியாவுக்கு கண்டிப்பாக இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டும் இருக்க மாதிரி லேண்ட்லைன் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். அது கவனிச்சிருக்கலாம் இயக்குனர். படத்தில் வந்து ஒரே ஒரு 18+ சீன் இருக்குது. அது மட்டும் தவிர்த்திருந்தா எல்லாரும் பார்க்கக்கூடிய படமாக வந்திருக்கும். அது படத்துக்கு தேவையே இல்லாத சீன் தான். அது பிளர் பண்ணியிருக்கலாம். இல்லை அந்த சீனை எடுத்துகிட்டா கூட படத்துக்கு பெரிய வித்தியாசம் வந்திருக்காது. அதனால இந்த படம் யூஏஎன்ஸ் கொடுத்திருந்தாலும் கண்டிப்பாக அது ஏ படம் தான். ஸோ இது 18+ தான் பார்க்க முடியும். 18க்கு கீழே இருக்கவங்க கண்டிப்பாக பார்க்க முடியாத அளவுக்கு தான் அந்த சீன் இருக்கும். பாருங்கள், படம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் சின்ன பசங்களை கூட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கிலீஷ் சப்டைட்டிலோட நம்ம ஊர் தியேட்டர்கள்லேயும் ரிலீஸ் ஆகி பல தியேட்டர்களில் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குன்னு ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இது ஒர்த்தான படம் தான், ஒர்த் வாட்ச் தான். நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட். இன்னொரு சூப்பர் ஹிட் படம் மலையாளத்துலேருந்து தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ படத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடல்ட் சீன் இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு 18க்கு 18 வயசு கீழே இருக்கவங்க கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கண்டிப்பாக ஓடிடியில் வரும்போது மிகப்பெரிய வரவேற்பு பெறக்கூடிய ஒரு தரமான படம். 1.25 மணி நேரம் தான், குயிக் வாட்சாக பார்த்துடலாம். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரைவிமர்சனம் அல்லது முன்னோட்டம் அப்டேட்டில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.